எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகசி ஹோமிக் சேனல். வெண்டைக்காய்னாலே சில பேருக்கு பிடிக்காதுங்க, அது குழந்தை இருக்கும், அதனால சில பேருக்குலாம் பிடிக்காது. ஆனால் இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் இது மாதிரி சூப்பராக பாருங்கள், உதிரியாக ட்ரை பண்ணுங்களேன். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு செவக்கும் போது கடுகு போடுவேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க, இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்சிருப்பீங்களே அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு சைடில் ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், 2 பல்லு பூண்டு, ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு குறைன்னு சுற்றிட்டு வந்துடுங்க. அதில் வறுத்த வேர்க்கலையே நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஒரு கை ஃபுல்லாக போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதில் அரைச்ச மசாலாவை போட்டு ஒரு பெரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்க்கடலை ஃப்ளேவரும் வெண்டைக்காயும் அந்த பூண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். அப்பாடியோ